எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெஜிடபிள்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் இருந்தால் அது பாவக்காய். அது ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. பட் அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி ஒரு அருமையான ரெசிபி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே இந்த பாவக்காவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இந்த பாவக்காவை நம்ம ஸ்டஃப் பண்ணி ஒரு மசாலா செஞ்சு அதை ஸ்டஃப் பண்ணி அதை லேசாக ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். ஓரளவு சின்ன சைஸில் இருக்கிற பாவக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. 2 பக்கம் காம்பையும் நீக்கிட்டு நடுவில் மெலிசா கத்தியால் கீறிட்டு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. பாருங்க நான் எப்படி கீறி எடுத்திருக்கேன்னு. இதே மாதிரி எல்லா காயும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய் மேலே கொஞ்சம் உப்பு தூவி தடவி வச்சுக்கலாம். நான் பாவக்காய் மேலே இருக்கிற தோல் எதுவும் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லேசாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். காய் மேலையும் உள்ளேயும் நல்லா உப்பு தடவி வைங்க. இப்படி செய்யறதுனால பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் குறையும். உப்பு நல்லா தடவி ஒரு 20 நிமிஷம் ஊற விடலாம். காய் ஊறுற நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ வறுத்த மசாலா கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ பாவக்காய்க்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேருங்க. உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 பொடுசாக நறுக்கின வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காயோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி மசாலா பவுடரை கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பு தடவி வச்சிருக்கிற பாவக்காயை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்கை எடுத்து பாவக்காய் உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணுங்க. பண்ணிட்டு சின்ன நூல் எடுத்து சுத்தி வச்சீங்கன்னா ஃபில்லிங் வெளியில வராம இருக்கும். அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெயை ஊற்றி ஃபில் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. பாவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆனதும் கொஞ்சமாக மசாலா பவுடரை மேலே தூவி கொஞ்சமாக உப்பையும் தூவி கலந்து விடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃப்ட் பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாதம் இல்லைன்னா ரோட்டி கூட சூடாக சர்வ் பண்ணுங்க. ஸோ ஸ்டஃப்ட் பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸ் பாவக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி மார்க்கெட்டில் போய் பாவக்காய் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.